This video sponsored by Buy Moto Shopping app. இது ஒரு ஆன்லைன் ஆப் தான். இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி எவ்ரிடே வந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 27க்கு 35ன்ற சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் பார்த்தீங்கன்னா 945 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ அகலம் வந்து பார்த்திங்கன்னா 27 அடிக்கு 35 அடி, ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 சைட் எப்படி இருக்கோ அது மாதிரியே நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இதுக்குமே. ஸோ நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்பேஸ் தான். அதில் வந்து 2 BHK வீட்டு பிளான் கேட்டிருக்காங்க. ஒரு காமன் டாய்லெட் அண்ட் அட்டாச்டு டாய்லெட் கேட்டிருக்காங்க. அது கூடவே வராண்டா ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. இது போக அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கறனால அந்த இடத்துல அவங்க கார் பார்க்கிங்லாம் பிளான் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கேட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ கேட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்து 6 அடி அகலத்தில் வந்து இங்கே ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. இது வந்து கிளாக் வைஸில் கிளைம் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வராண்டா ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு அழகான சிட் அவுட் மாதிரி கூட அவங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த கிரேனைட்டாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், அதில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மீதி ஆகுது இல்லையா, ஸோ அதை கூட நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக நீங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் ஆகிறத நீங்கள் தனியாக எடுத்து வச்சிங்கன்னா கூட லாஸ்ட்டாக வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹாலுங்க. இங்கே வந்து நீங்கள் எல் டைப்ஸ் வந்து ஒரு சோஃபா செட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம். அண்ட் டிவி கேபினெட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடி, இப்படி பார்த்தீங்கன்னா 12 அடி 9 இன்ச்சுக்கு 19 அடி 9 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது. நல்லாவே ஸ்பேஷியஸான லென்த்தியரான ஒரு லிவிங் ஹால். இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்பேசஸ்லாம் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரொம்பவே முக்கியம். அண்ட் பீமோட ஸ்பேஸ் எங்கே வருது, அதோட சைஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கரெக்டாக பார்த்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 19 அடிக்கு 9 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லிவிங் ஹாலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைனிங் ஸ்பேஸ் வேணும்னா ஸோ இந்த இடம் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சின்னதான சிஎன்சி ஜாலி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சிஎன்சி மாதிரி நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த வந்து அழகாக ஒரு டைனிங் ஸ்பேஸாக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஒரு 4 சீட்டர்ஸ் போட்டாலுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த இடத்த வந்து யூசேஜ் பண்ணிக்கலாம். அது போக பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இங்கே 3 அடிக்கு 3 அடி 5 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது. இந்த ஸ்பேஸ் பூஜை ரூம் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் உள்ள ஒரு பூஜை ரூமுக்கான ஆப்ஷன் தாங்க. ஸோ டபுள் டைப் டோர் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது போக டைனிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே கிச்சனுக்கான ஆப்ஷன் இருக்குது. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 அடி 9 இன்ச்சுக்கு 10 அடின்ற சைஸ் இருக்குது. இந்த லிவிங் ஹால் எப்படி இருக்கும் அதே ஸ்ட்ரைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 12 அடி 9 இன்ச் இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா 10 அடின்ற சைஸில் இருக்கும். இங்கே வந்து சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு, இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மிக்ஸி, கிரைண்டர் அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து இங்கே பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சின்ன ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இங்கே கூட ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளக் பாயிண்ட் கொடுக்கும்போது ஹெவி பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல தேவைப்படுதோ அதில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கலாம். இல்லைனா இங்கே கூட நம்ம ஃப்ரிட்ஜை வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து க்ராக்கரி யூனிட்ஸ் மாதிரி பிளான் பண்ணால் கூட நம்ம இங்கேயும் அதுமே பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டி டோர் இருக்கிறது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான பெரிய கிச்சனாக இருக்கும்போது லுக் வைஸில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது. ஸோ பேக் டோர் கொடுத்துருங்க. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த ரைட் சைடில் இடம் இருக்கிறதுனால அந்த பேசேஜுக்கு அவங்க பிளான் பண்ணுறனால இந்த இடத்துலேருந்து ஒரு பேக் டோருக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்தோம்னா இங்கே நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 அடிக்கு 13 அடி 9 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குங்க. ஃபுல்லாகவே பெரிய வார்ட்ரூப்க்கான ஆப்ஷன் ஒரு சைடு ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. ஸோ தட் விண்டோக்கான ஆப்ஷன் இங்கே வந்து நல்லாவே பெரிய சைஸில் உள்ள ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பெட்டுக்கான ஸ்பேஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு சின்ன வார்ட்ரூப் வேணும், விண்டோ வந்து இங்கே இந்த பக்கமும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கமும் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு பாதி வார்ட்ரூப்க்கு இப்படி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சின்னதான ஸ்டடி டேபிள் மாதிரி கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் 8 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குங்க. ஸோ பேக் சைடில் வென்டிலேட்டருக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வாஷ் பேசன் இங்கே வந்து வாஷ் பேசனுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கார்னரில் ஒரு வாஷ் பேசனுக்கான பாயிண்ட் கொடுத்து இங்கே ஷவருக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டோம்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இருந்தால் கூட இந்த இடம் வந்து நம்மளுக்கு நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஷவர் கொடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த வாட்டர் வந்து நம்ம அந்த டோரில் வந்து ஸ்பில் ஆகாத அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்
ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தான். இது ஃபுல்லாகவே வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போஸ் ஒரு விண்டோ வேணும்னு நினச்சோம்னா இந்த அளவுக்கு விண்டோக்கான ஆப்ஷன் விட்டுட்டு மீதியை வந்து வார்ட்ரோப்க்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் கொடுக்கலாம், இந்த பக்கமும் வார்ட்ரோப்க்கான ஆப்ஷனை பிளான் பண்ணிக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு 9 அடி 11 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குங்க இந்த பெட்ரூம். இங்கே வந்து நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய விண்டோ 5 அடிக்கு 4 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயுமே 5 அடிக்கு 4 அடின்ற சைஸில் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வேணாம், ஒரு காமன் டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 8 அடி 8 இன்ச்சுன்ற சைஸ் இருக்குது. ஸோ இது வந்து லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த அளவுக்கு வந்து நான் ஸ்பேஸ் கவர் பண்ணி வால்க்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே வந்து பெட்ரூம் டோர் கொடுத்துருக்கேன். இங்கே இதுக்குள்ளே இப்படி வந்தால் தான் இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டாக அவுட் லுக்லேருந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம லிவிங் ஹால்லேருந்து பார்க்கறதுக்கு ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு பிளானோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.